Hello manifestors, இன்னைக்கு வீடியோல The Art of Attracting Abundance அப்படிங்கிற புக்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுடைய manifestation ஸ்பீடை அதிகமாக்குறதுக்கு இந்த புக்ல இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். The Art of Attracting Abundance. நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா அதுக்கு நம்மளுடைய எனர்ஜியை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இந்த புக்ல இன்ட்ரோடக்ஷன்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன, விஜுவலைசேஷன் என்னன்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது எனர்ஜி ஷிஃப்டர்ஸுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போறாரு. இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஆற்றல் நமக்கு தெரியும். நம்ம எந்த எனர்ஜி லெவலில் இருக்குமோ அதுக்குரிய விஷயங்களை நம்ம கவர்ந்து எழுப்போம்னு நமக்கு தெரியும். ஸோ எனர்ஜி ஷிஃப்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எனர்ஜி எப்பெல்லாம் கீழே போகுதோ அப்போ அதை ரைஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய டூல்ஸ் தான் எனர்ஜி ஷிஃப்டர்ஸ்னு இதில் சொல்கிறாரு. என்னென்ன எனர்ஜி ஷிஃப்டர்ஸ்லாம் இருக்குது, டோட்டலாக 4 கான்செப்ட் இவர் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எபவ் மெத்தட். உதாரணத்துக்கு இவர் ஒரு எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணுறாரு. நீங்கள் மார்க்கெட்டுக்கு காய்கறிகள் வாங்கலான்னு கிளம்பி போகிறீங்க, ஒரு எக்ஸசைஸ்க்காக நடந்து போகலான்னு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கே மார்க்கெட்டு பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் பேக்கெட்டை தொட்டு பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட வேலெட்டும் இல்லை, பர்ஸும் இல்லை, ஃபோனும் இல்லை. ஐயோ இனி வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரணுமே அப்படின்னு மனசு அப்செட் ஆகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த எனர்ஜி மெத்தடை அப்ளை பண்ண சொல்கிறார், எபவ் மெத்தட். அப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் சொல்லணும், ஐ ஆம் எபவ் திஸ் சிச்சுவேஷன். நான் இந்த சிச்சுவேஷனை விட நான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறது குறிக்கிறதுக்கு தான் இந்த எபவ் மெத்தட். நீங்கள் எப்போல்லாம் ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷனை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கணும், I am above this problem, I am above this project. எதெல்லாம் உங்களுக்கு சவாலாக இருக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட் பாஸ் மெத்தட். நம்மளுடைய எனர்ஜியை சீர்குலைக்கிறதுல முக்கியமான பங்கு வந்து நம்மளுடைய கோபத்துக்கு இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அடுத்தவங்க மேலே கோபப்படுறீங்களோ உங்களுடைய எனர்ஜி பயங்கரமாக ட்ராப் ஆகிடும். அதனால உங்களுக்கு எப்போல்லாம் கோபம் வருதோ, உங்கள் பிரச்சனைகள் நினச்சி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்து எப்போயாவது கோபம் வரும்போது இந்த மெத்தடை, பாஸ் மெத்தடை அப்ளை பண்ணுங்கள். உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்கள். அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எதை பற்றியும் யோசிக்காதீங்க. அதுதான் சொல்கிறாரு, ஏங்கர் ஈக்குவல் டு ஹெல், பாஸ் ஈக்குவல் டு ஹெவன். நீங்கள் அந்த பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கோபம் குறைஞ்சிரும். அப்படியும் குறையல அப்படின்னா மூணாவது மெத்தட் ஸ்கிரிப்ளிங் மெத்தடை ட்ரை பண்ண சொல்கிறாரு. ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ கிறுக்குங்க. உங்களுக்கு கிறுக்கணும்னு தோணுச்சுன்னா கிறுக்குங்க, இல்லை அவங்கள திட்டி ஏதாவது எழுதணும்னு தோணுச்சுன்னா திட்டி எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பரை சுருட்டி குப்பையில் போட்டுருங்க. அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய நெகட்டிவிட்டியை மைண்டிலேருந்து அந்த பேப்பருக்கு எடுத்து அந்த பேப்பர்லேருந்து குப்பை தொட்டிக்கு போட்டிங்க. அப்போ உங்ககிட்ட அந்த நெகட்டிவிட்டி இல்லை, உங்களுடைய எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். நாலாவது எனர்ஜி ஷிஃப்டர் வந்து எல்டிஜி மெத்தட். எல்டிஜி அப்படின்னா லெட்டர் டு காட், இல்லை எல்டியூன்னு கூட சொல்லலாம், லெட்டர் டு யூனிவர்ஸ். உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை சமீபமாக வரப்போகுது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதில் நீங்கள் பயங்கர டஃப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க. ஏற்கனவே 2-3 தடவை அந்த எக்ஸாமில் கம்மி மார்க் வாங்கியிருக்கீங்க. இதில் எப்படி நீங்கள் அதை சமாளித்து அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்டர்வியூவோ இல்லை அடுத்து ஏதாவது ஒரு பயங்கரமான டஃப்பான சிச்சுவேஷன் எதிர்கொள்ள போகிறீங்க, இன்னும் ஒரு மாதத்தில் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னா இந்த லெட்டர் டு காட் மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேப்பரில் நீட்டாக டியர் காட் ஆர் டியர் யூனிவர்ஸ், பிரபஞ்சமே, இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணியிருக்க, இந்த விஷயமெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவி இருக்க. ஆனால் அடுத்து 10 நாளில் இந்த எக்ஸாம் இருக்குது, ஆனால் இது எப்படி பாஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ தான் எனக்கு கைட் பண்ணணும் அப்படின்னு அது சம்மந்தமாக எழுதிட்டு, கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறேன், நான் நினச்ச மார்க்கை எடுக்க போகிறேன், மறுபடியும் அடுத்து தேங்க்யூ லெட்டர் உனக்கு எழுத போகிறேன் அப்படின்னு எழுதுங்க. இது பார்க்குறதுக்கு ஸ்டார்டிங்கில் பைத்தியக்காரத்தனமாக தோணலாம், இப்படி ஒரு லெட்டர் எழுதிட்டா நடந்துருமா அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுடைய எமோஷன்ஸை, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண ஹெல்ப் பண்ணும். நாளைக்கு எக்ஸாம் இருக்கும்போது இதை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும்போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்கும். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுல முக்கியமானது செல்ஃப் டாக். அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு ஆசைப்படுறதை அடையிறதுக்கும் சரி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதை இழக்கிறதுக்கும் உங்களுடைய செல்ஃப் டாக் தான் முக்கியம். உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு உதாரணம் சொல்கிறாரு, இவரும் இவருடைய ஃப்ரெண்டும் டெல்லியிலேருந்து மதுரைக்கு ஒரு கோயிலை விசிட் பண்ணுறதுக்காக வராங்க. அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு புது அடிடாஸ் ஷூ போட்டிருக்காரு. வெளியிலலாம் அதை பற்றியே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ இந்த மதுரை கோயிலுக்கு போகிறோம், அங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும், என்னுடைய புது ஷூவை யாரோ ஆட்டையை போட்டால் என்ன பண்ணுறது, எவனோ ஒருத்தர் திருட போகிறான் அப்படின்னே தான் சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு வரும்போது மதுரைக்கும் கோயிலுக்கு வந்துட்டாங்க. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இல்லை இதை பத்திரமா ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி
ஒரு மூளையில் ஒரு படிக்கட்டுக்கு அடியில் போய் ஒளிச்சு வச்சுட்டு வராரு அவருடைய நண்பர். வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகும்போதும் எவனும் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவர் சாமி கும்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல, ஷூவை பற்றியே தான் நினச்சிட்டு இருந்திருப்பான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஆத்தர். வெளியில் வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்குறாங்க அந்த ஸ்டெப்பு கீழே. ஆனால் நினச்ச மாதிரியே ஷூ இல்லை. அதனால நீங்கள் எது நடந்துடக்கூடாதுன்னு நீங்கள் உங்கள் வாயில் சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்துடும். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை உண்மைன்னு நம்பி அதுக்கு வார்த்தைகள் புரியாது. நீங்கள் ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது பிக்சராக தான், ஒரு படமாக தான் ரெஜிஸ்டர் ஆகும். அது உண்மையாக்குறதுக்கு தேவையான வழிகளை செஞ்சிடும். அதனால நீங்கள் என்ன வார்த்தைகள் உங்களுக்குள்ள நீங்கள் பேசுகிறீங்களோ அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு செல்ஃப் டாக்கை எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா 3 இடம் சொல்கிறாரு. 1 மிரர் பவர், ஷவர் பவர், ட்ராவல் பவர். தினமும் காலையில் எப்படியும் கண்ணாடி முன்னாடி ப்ரஷ் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு கண்ணாடி முன்னாடி போய் நிற்போம். அப்போ அந்த நாளில் நீங்கள் எதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இல்லை எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் உங்ககிட்டயே பேசலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி நாள் பெஸ்ட்டாக இருக்க போது, பிரவீன் உன்னால் முடியும், இந்த ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக பண்ண போகிற, இந்த இடத்துக்குலாம் போய் இவங்களெல்லாம் மீட் பண்ணி கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க. எதெல்லாம் நீங்கள் அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும் மட்டும் பேசுங்க. உதாரணத்துக்கு இன்டர்வியூவில் இன்னைக்கு இன்டர்வியூ சொதப்பிடக்கூடாது இப்படி பேசாமல் இன்னைக்கு இன்டர்வியூ பெஸ்ட்டாக பண்ண போகிறேன், என்னோட முடிஞ்ச எஃபெக்டை கொடுக்க போகிறேன், கண்டிப்பாக அதுக்கு எனக்கு கிடைக்க போகுது, நான் அதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு உங்களை நீங்களே பூஸ்டப் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்க மிரரை யூஸ் பண்ணும்போது. 2வது குளிக்கும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3வது ட்ராவல் பவர். ஒன்று வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை ஆஃபீஸ்லேருந்து வேறு யாராவது கிளைண்ட்டை பார்க்கும்போதோ பஸ்ஸில் பைக்கில் நீங்கள் எங்கே வேணாலும் இந்த செல்ஃப் டாக்கை அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறது மூலமாக இல்லை உங்களை நீங்களே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஆசைப்படுறதுலையும் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ 2வது விஷயம், நம்மளுடைய வார்த்தைகள் எந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோம், வேணுங்கிற விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ்டான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இதில் கவனமாக இருங்க. அடுத்த சாப்டரில் பணத்தை ஈர்ப்பதற்கான வழிகளை சொல்லி கொடுத்துருக்காரு. மணி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ்னு. ஃபர்ஸ்ட் ஒன்று வேலட் ட்ரெஷர். உங்களுடைய பர்ஸில் இல்லை ஹேண்ட்பேக்கில் இருக்கிறதுலே ஹையர் டினாமினேஷன் நோட், 500 ரூபாயோ வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா அதில் ஹையஸ்ட் டினாமினேஷன் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எப்பயுமே செலவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எப்போல்லாம் அந்த பர்ஸில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த 500 ரூபா நோட்டை தொட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நிறையா பணம் வர்ற மாதிரி, இதை மேஜிக் மணின்னு சொல்கிறாரு. அந்த மேஜிக் மணியை நீங்கள் தொடும்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு அளவில்லாத செல்வத்தை கொடுக்குற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த வேலட் ட்ரெஷர் உங்களோட வாழ்க்கையில் தேவையான புதையலை கொண்டு வந்து தரும். அடுத்தது இமேஜினரி ஸ்பெண்டிங். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு க்யூவில் நின்றுட்டுருக்கீங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் கிடைக்குது அப்படின்னா இந்த இமேஜினரி ஸ்பெண்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திடீர்னு இன்றைக்கி ஒரு 50,000 ரூபாய் யாரோ ஒருத்தர் கொடுத்துறாரு, கிஃப்டாக கொடுத்துறாரு, இல்லை ஏதோ ஒரு ப்ரைஸில் விழுந்துருது அப்படின்னா அந்த 50,000 கிடச்சா என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஷாப்பிங் போவீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பார்ட்டி பண்ணுவீங்களா அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களால் என்னென்ன அளவுக்கு டீட்டெயிலாக யோசிக்க முடியுமோ கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த இமேஜினரி ஸ்பெண்டிங் கான்செப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது யூனிவர்சல் நோட்டிஃபிகேஷன். நமக்கு ஃபோனில் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் டாயின்னு சத்தம் கேட்கும் இல்லையா, அது மாதிரி அடிக்கடி நீங்கள் ஆசைப்படுற அந்த அமௌண்ட் கிடைச்ச மாதிரி, அந்த உங்களுடைய பேங்க்கில் டெபாசிட் ஆகிற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆசைப்படுற அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த எல்லா மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்லாம் அப்ளை பண்ணியும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியல, அந்த விஷயம் கிடைக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ண சொல்கிறாரு. பேஷன்ஸ் பாக்ஸ். எல்லா பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட எந்த ஒரு துறையிலையும் சாதித்தவங்க கிட்ட இருந்தது முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை. எதையுமே ஆசைப்பட்ட உடனே அடைஞ்சிட முடியாது, அதுக்கு பொறுமை. காலம் நம்மளை சோதிக்கும், பிரபஞ்சம் நம்மளை சோதித்து பார்க்கும். உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகளாக நீங்கள் எப்படி கையாளுறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பிரபஞ்சம் நமக்கு தரும். அதனால அந்த பொறுமையை அதிகரிக்கிறதுக்கு இந்த பேஷன்ஸ் பாக்ஸை ட்ரை பண்ண சொல்கிறாரு. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு நீட்டாக ஒரு ரேப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா பேஷன்ஸ் பாக்ஸ்னு எழுதி வச்சுக்கலாம். எழுதிட்டு நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷனே நடக்க மாட்டேங்குது, இருக்கிற எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த பேஷன்ஸ் பாக்ஸில் ஒரு லெட்டரில் எழுதி இதுக்குள்ளே போடுங்க. என்ன போடுறீங்க அப்படின்னா, ஒரு பேப்பரில் நான் பொறுமையாகவும் அமைதியாகவும் சந்தோஷத்துடனும் பிரபஞ்சத்துக்காக காத்திருக்கிறேன், நான் எதிர்பார்க்கிற அந்த விஷயத்தை எழுதி, கார் வேணுமா வீடு வேணுமா, நான் எதிர்பார்க்குற வீடு அல்லது கார் பிரபஞ்சம் எனக்கு சரியான நேரத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் போடுறீங்க. எப்பப்பெல்லாம் உங்களுடைய மைண்டு டவுன் ஆகுதோ,
மேனிஃபெஸ்டேஷனே நடக்க மாட்டேங்குது, லா ஆஃப் அட்ராக்ஷனே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கும்போதெல்லாம் இந்த பேஷன்ஸ் பாக்ஸில் இந்த லெட்டரை எழுதி போட்டுட்டே வாங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வீடையும் காரையும் சீக்கிரமாக கொடுக்கும். அடுத்த சாப்டர் மேனிஃபெஸ்டேஷன் இன் ஃபியூ ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கோல்ஸ் வெர்சஸ் டெஃபினைட் கோல்ஸ். உங்ககிட்ட கோல்ஸ் இருக்கா இல்லை டெஃபினைட் கோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அது என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கோல்ஸ்னா சும்மா அப்ட்ராக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், எனக்கு ஒரு வேலை வேணுங்கிறது கோல். இல்லை டெஃபினைட் கோல்ங்கிறது எனக்கு இந்த கம்பெனியில், உதாரணத்துக்கு கூகுளில் இவ்வளோ சேலரியில் மாதம் 2 லட்ச ரூபா சேலரியில் இந்த மந்த்துக்குள்ளே மார்ச் 2025 இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்தையும் கேட்குறது வந்து டெஃபினைட் கோல்ஸு. அதே மாதிரி தான் வெறும் கார் வேணும் வீடு வேணும்னு கேட்காம எனக்கு இந்த பிராண்டு காரு இந்த மாடலில் இந்த கலரில் வேணும் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் டீட்டெயிலாக கேட்குறது டெஃபினைட் கோல்ஸ். அதனால உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பீட் ஆக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து டெஃபினைட் கோல்ஸ். நிறைய பேர் இந்த வெறும் கோல்ஸை மட்டும் வச்சுட்டு எனக்கு ஜாப் கிடைக்கல, வீடு கிடைக்கல, கார் கிடைக்கலன்னு இருக்காங்க. ஆனால் எப்போ உங்களுடைய கோல்ஸை டெஃபினைட் கோல்ஸாக மாற்றுறீங்களோ, அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கிளியர் கட்டாக பிரபஞ்சத்துக்கு இதுதான் வேணும்னு கேட்குறீங்களோ, அப்போ ஈஸியாக கிடைக்கும். அடுத்தது தினமும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, மை டைம் ஆர் மீ டைம்னு. அந்த நேரத்தில் புக்ஸு ஃபோன்ஸு இல்லை உங்கள் குடும்ப நபர்கள் யாரும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் உங்கள் கூட பேசுகிறீங்க, நீங்கள் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தேவை உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. அதனால் டெய்லியும் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ மை டைம்னு ஃபிக்ஸ் பண்ணி உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அடுத்தது பிலீஃப் சிஸ்டம். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது சின்ன வயசுலேருந்து உங்களுடைய மனதில் எந்த மாதிரியான நம்பிக்கைகள்லாம் இருக்குது, பணம்னாவே கெட்டது, பணக்காரங்கள்லாம் மோசமானவங்க, இந்த மாதிரி எதிர்மறையான நம்பிக்கைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் மாற்றுறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை, ஸ்டெப்ஸை, ஆக்ஷன்ஸை எடுங்க. ஸோ உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான எதிர்மறை நம்பிக்கைகள் இருக்குன்னு தெரியும். அதை மாற்றினா மட்டும்தான் உங்களால் ஆசைப்பட்ட விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். அடுத்த சாப்டரில் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷனில் பண்ணக்கூடிய 4 முக்கியமான தவறுகளை சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மெடிடேஷனை தான் நிறைய பேர் விஜுவலைசேஷன் நினச்சிக்கிறாங்க. மெடிடேஷன் வேறு, விஜுவலைசேஷன் வேறு. உதாரணத்துக்கு மெடிடேஷனுங்கிறது வீட்டை சுத்தம் பண்ணுற மாதிரி, வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் கலைந்தெடுக்கிற மாதிரியான விஷயந்தான் மெடிடேஷன். நம்மளுடைய மனதை ஆராய்ச்சி பண்ணி, மனதை காம் டவுன் பண்ணி, நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வருதுன்னு கவனிக்கிறது தான் இந்த தியானம். ஆனால் விஜுவலைசேஷனுங்கிறது வீட்டை அலங்காரம் பண்ணுற மாதிரி, டெக்கரேட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும், இந்த இடத்துல இதெல்லாம் வேணும்னு நம்ம வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணுறோமோ அது மாதிரி நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கறது தான் விஜுவலைசேஷன். ரெண்டாவது டீட்டெயிலிங். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டீட்டெயிலிங்கோட விஜுவலைஸ் பண்ணுங்கள். ஐஃபோன் வேணும்னா அதில் என்ன மாடல் வேணும், என்ன கலரில் வேணும், அதை வச்சு என்னென்னலாம் பண்ணுவீங்க, யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுவீங்க, யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் எந்தெந்த இடத்துலலாம் போய் எடுப்பீங்க, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விஜுவலைஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் டீட்டெயிலிங். இது 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டீட்டெயிலிங் பண்ணும்போது அது கிடைச்சா எப்படி உணர்வு பூர்வமாக இருப்பீங்க, எந்தெந்த மாதிரியான உணர்வுகள் உங்கள் உடல்நிலையில் இருக்கும், இதெல்லாம் ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துட்டோம். இதெல்லாமே இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் எமோஷனே இல்லாமல் விஜுவலைஸ் பண்ணுவாங்க. அந்த விஷயம் கிடைச்சா எப்படி இருக்குன்னு நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் அது நம்மளுடைய சப்கான்ஷியஸில் ப்ரோக்ராம் ஆகும். அதனால் அந்த உணர்வு நிலையில் கவனமாக இருங்க. லாஸ்ட் வந்து ஒரு டேஞ்சரஸ் வேர்ட், ஹவ். இப்போ இருக்கிற நிலைமையை வச்சுட்டு எனக்கு இது எப்படி கிடைக்கும், இப்போ என்னோட மாத சம்பளம் 20,000, நான் எப்படி அந்த அவ்வளோ பெரிய வீட்டுக்கு கற்பனை பண்ணி பார்க்கறது? ஸோ அதனால நீங்கள் இந்த ஹவ்வுங்கிறத கேள்வி கேட்காதீங்க, பிரபஞ்சத்திட்ட ஹவ்வுன்னு கேட்காதீங்க. பிரபஞ்சத்துக்கு தெரியும், நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன வேணும், அதுதான், அது வழிகளை அது பார்த்துக்கும். அதனால இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு புக்கை பற்றி பார்த்தோம், கீ டு லிவிங் த லா ஆஃப் அட்ராக்ஷன். அதில் ஒரு கோட் சொல்லியிருப்பாரு, டோன்ட் கிரியேட் யுவர் ஃபியூச்சர் ஃப்ரம் த பாஸ்ட், கிரியேட் யுவர் ஃபியூச்சர் ஃப்ரம் த ஃபியூச்சர். அதாவது நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நினச்சி இதெல்லாம் நடந்துருச்சு, இப்படி ஃபியூச்சரும் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நம்மளுடைய பழையதை வச்சு நம்ம ஃபியூச்சரை கணிச்சிடாதீங்க. உங்களுடைய ஃபியூச்சருக்கே போய் அந்த ஃபியூச்சரை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம பாஸ்ட்டை வச்சு இப்படி தான் இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணிடாதீங்க. அந்த ஹவ்வுங்கிற கேள்வியை கேட்காதீங்க. எனக்கு இத்தனை வயசாயிடுச்சு, நான் இனிமேல் ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி என்ன சாதிக்க போகிறேன், ஹவ் எப்படிங்கிறத கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க, உணர்வுபூர்வமாக கேளுங்க, டீட்டெயிலாக கேளுங்க. மற்ற வழிகளை எல்லாம் பிரபஞ்சம் பார்த்துக்கும்.
அடுத்தது ட்ரா இட் கெட் இட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. உங்களுடைய ஆஃபீஸ் நேரத்தில் இல்லை ஃப்ரீ டைம்லேயோ ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் 2 பிக்சராக ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி 2 கண்ணு ஒரு மூக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி 2 பக்கம் ட்ரா பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடை உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன், தற்போதைய நிலைமை என்ன, உங்களுடைய எடை என்ன, உதாரணத்துக்கு 75 கிலோ இருக்கிறீங்க, உங்களுடைய மாத சம்பளம் வந்துட்டு ஒரு 25,000, வீடு ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறீங்க இல்லை சுமாரான வீட்டில் இருக்கிறீங்க, உறவுகள் உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான உறவுகள் சுமாராக இருக்கா இல்லை எப்படி இருக்குது, இந்த சைடில் எதை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது. இப்போ உங்களுடைய உறவுகள் ஏற்கனவே நல்லா இருக்குது அப்படின்னா இது தேவையில்லை. இல்லை எதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் இந்த மாதிரி க்ளவுட்ஸில் எழுதிக்கோங்க. அடுத்தது ரைட் சைடில் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம், உதாரணத்துக்கு எடை 75 கிலோலேருந்து ஒரு 60 கிலோவில் எனக்கு இருக்கணும், என்னுடைய சம்பளம் மாதம் 1 லட்ச ரூபா வேணும், என்னுடைய வீடு வந்து ரெண்டல் ஹவுஸ்லேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் இல்லை பங்களாவுக்கு போகணும், மற்றவர்களுடைய உறவுகள் எப்படி இருக்கணும், அமேசிங்காக இருக்கணும், எனக்கும் குடும்பத்துலேயும் சரி இல்லை ஆஃபீஸில் இல்லை வியாபாரத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த உறவுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கணும். ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நீங்கள் எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை எழுதுங்க. அடிக்கடி நீங்கள் இதை பண்ணும்போது பிரபஞ்சத்துக்கு உங்களுடைய சிக்னல்ஸை பிக்சராக அனுப்புகிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது 60 கிலோ எடையுள்ள நபராக உங்களை நீங்களே கற்பனை பண்ணி பார்க்குறீங்க. மாதம் 1 லட்சம் கிடச்சா எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குமோ அதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறீங்க. சொந்த வீட்டில் இருந்தால் எப்படி இருப்பீங்களோ அதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான உறவு முறை சீராக இருக்கிறத கற்பனை பண்ணி பாருங்கள். இது உங்களுடைய விஷுவலைசேஷனை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த ட்ரா இட் கெட் இட் மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு சாப்டரில் ஆர்கே பேண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் ஒரு எனர்ஜி பூஸ்டர் தான். அதாவது ரியாக்ஷன் கில்லர் பேண்ட் மெத்தட்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ, அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஸ்கிரிப்ளிங் மெத்தடு, பாஸ் மெத்தட் ட்ரை பண்ணலாம். அது ரெண்டும் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு பேண்டோ பிரேஸ்லெட்டோ எடுத்து வச்சுட்டு எப்பயும் வலது கையில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோபம் வரும்போது இதை கழட்டிட்டு இதை இடது கையில் போட்டு ஒரு 10 நிமிஷம் காம் டவுன் பண்ணிவிட்டு 10 to 1 ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணும்போது உங்களுடைய கோபம் மாறும். இல்லை இந்த பேண்டுக்கு பதிலாக நீங்கள் ரிங்கை கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுடைய உணர்வு நிலையை மாற்றுறதுக்கு தான். கோபம் வரும்போது இப்போ நான் அமைதியாகிறேன், என்னுடைய மனம் அமைதியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் மாற்றிட்டு 10 to 1 ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இது உங்களுடைய அந்த ரியாக்ஷனை சாகடிக்கும். இல்லைன்னா நம்ம அந்த கோபத்தில் டப்புன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிடுவோம். அந்த உறவு முறையும் பாதிக்கும், உங்களுடைய உடலும் பாதிக்கும், அந்த எனர்ஜி லெவலும் குறையும், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பீடும் குறைஞ்சிரும். அதனால் ஆர்கே பேண்ட் மெத்தட், ரியாக்ஷன் கில்லர் மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பெல்லாம் உங்களுடைய கோபம் உச்சத்தை அடையும் போது இதை ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் சாப்டரில் நிறைய குட்டி குட்டி மெத்தட் சொல்கிறாரு. நேச்சர், நீங்கள் எப்போல்லாம் மனம் சோர்வாக இருக்கும்போது இயற்கையோட அதிகமாக நேரம் செலவழிங்க. பக்கத்தில் ஏதாவது ஆறு குளம் இருந்துச்சுன்னா இல்லை மரங்கள் இருந்தால் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு இயற்கையோட நேரம் செலவழிக்கும் போது உங்களுடைய எனர்ஜி பூஸ்டப் ஆகும். அடுத்தது ஃபன் மெத்தட். எப்பயுமே ரொம்ப சீரியஸாக வேலை வியாபாரம்னே இருக்காமல் நண்பர்கள், குழந்தைகள், உங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளை போல் மாறுங்க. நகைச்சுவை நிறுவோட எல்லாத்தையும் பழகுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு யாரை பிடிக்கும்னா யார் குழந்தைத்தனத்தோட எல்லாத்தையும் குழந்தைத்தனமாக அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த எப்பயுமே பாசிட்டிவான சந்தோஷமான மனநிலை இருக்காங்களோ அவங்கள தான் பிரபஞ்சத்துக்கு பிடிக்கும். அதனால் எப்பயும் மகிழ்ச்சியாக இருங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால் ஃபன் மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது மணி ட்ரீ. சின்ன வயசில் நம்ம நிறைய மரங்கள்லாம் ஏறி பழமரங்கள்லாம் ஏறி பழங்கள்லாம் பறிச்சிருப்போம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் கற்பனை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு பனை மரம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு மணி ட்ரீ இருந்தால் எப்படி இருக்கும். பின்னாடி ஒரு பேகை மாட்டிட்டு அந்த மரத்து மேலே ஏறுற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். மரத்து மேலே மெதுவாக ஏறுறீங்க. ஒவ்வொரு கிளையாக போய் ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு விதமான நோட்டுகள்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற நோட்டையெல்லாம் பறித்து அந்த பேக் பேக்கில் போட்டுட்டு மெதுவாக இறங்கி வரீங்க. இறங்கி வந்துட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறீங்க, எனக்கு தேவையான எல்லா பணத்தையும் கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ இந்த மாதிரி இந்த மணி ட்ரீயை உங்களுடைய அந்த மனக்காட்சி பயிற்சியில் பயிற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான செல்வம் எல்லாத்தையும் ஈர்க்கிறதுக்கு இந்த வழிமுறைகள்லாம் உதவிகரமாக இருக்குன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்தது மணி ராக். ஏற்கனவே நம்ம சீக்ரெட் மூவிலையும் சரி சீக்ரெட் புத்தகத்திலையும்
கிராட்டிடியூட், நன்றியுணர்வு கல்லை பற்றி பேசியிருப்போம். அந்த கல்லை தொடும்போதெல்லாம் உங்களுடைய நன்றியுணர்வு பூஸ்டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மணி ராக்கோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன புத்தாவோ எது வேணுமோ வச்சுக்கோங்க. அதை நீங்கள் தொடும்போது உங்கள்கிட்ட பிரபஞ்சத்திலிருந்து அளவில்லாத செல்வம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அடுத்தது லவ் யுவர் பில்ஸ். நம்ம எப்பயுமே பணம் வரும்போது சந்தோஷமாக இருப்போம், ஆனால் பணத்தை எடுத்து செலவு பண்ணும்போது மனசுக்குள்ள ஊற்று, ஐயோ இவ்வளோ பணம் போகுதே அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்னாலும் சரி, வாட்டர் பில்லு இல்லை ஃபோன் பில்லு, எதை பில் பே பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை நீங்கள் லவ் பண்ணி இந்த பணம் கட்டுறதுக்கு நமக்கு பிரபஞ்சம் இது கொடுத்துருக்கேன்னு நன்றியுணர்வோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பில்ஸை லவ் பண்ணுங்கள், விரும்புங்க. அப்படி பே பண்ணும்போது இந்த பணம், நான் இப்போ அனுப்புகிற பணம் எனக்கு 2 மடங்கு என்கிட்ட திரும்பி வரும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு பில்லை பே பண்ணுங்கள். அடுத்தது பிளஸ்ஸிங் மணி. இப்போ உங்ககிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, உங்களுக்கு வீட்டில் இருந்தால், சொந்த வீடு இருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், உங்கள் பைக்கு கார் இது எல்லாமே கணக்கு போட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும்போது அது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணுங்கள். ஒரு நாளில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்கள் எல்லாமே அந்த பணத்தினால தான் வாங்கின விஷயங்கள் தான். அதை எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். அந்த பிளஸ்ஸிங்ஸ் இன்னும் ரெட்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அதனால த ஆர்ட் ஆஃப் அட்ராக்டிங் அபண்டன்ஸ் இந்த புத்தகத்தில் ராஜேஷ் வைரபாண்டியன் சொல்லி கொடுத்த எல்லா டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண இந்த முறைகள் எல்லாம் உதவும். இந்த முறைகள் பயனுள்ள விதத்தில் இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் ஆர் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி ஹெல்தி, பி வெல்தி. ஐ எம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன். நன்றி.